என் பெயர் ராதா. என் குடும்பத்தில் என் அம்மா, என் அப்பா மற்றும் என் அண்ணன் ராஜ் வாழ்ந்து வந்தோம். என் அம்மா ராஜ் அண்ணனை அளவு கடந்து நேசித்தார். என் அப்பா என்னை மிகவும் நேசித்தார். அப்பா என்னிடம், ராதா, நீதான் என் உயிர் என்று கூறுவார். அப்பாவின் இந்த அன்பை பார்த்து நான் மிகவும் மகிழ்ச்சியடைவேன். ஆனால் அப்பா என்னை நேசித்த விதம் போல அவர் ஒருபோதும் ராஜ் அண்ணனை நேசிக்கவில்லை. அவர் அண்ணனை ஒருபோதும் கட்டிப்பிடித்ததோ அன்பாக பேசியதோ இல்லை. ராஜ் அண்ணன் தன் பள்ளியில் முதலிடம் பிடிக்கும் போதெல்லாம் அம்மா அவருக்கு நிறைய அன்பு காட்டுவார். அவருக்கு பிடித்த உணவை சமைப்பார். ஆனால் அப்பா அவருக்கு வாழ்த்து சொல்வதைக் கூட தள்ளி வைத்துவிட்டு அவரை பார்த்து புன்னகைக்க கூட மாட்டார். அப்பாவின் இந்த வெறுப்பு ராஜ் அண்ணனை மிகவும் சோகத்தில் ஆழ்த்தியது. அந்த நேரத்தில் நான் மிகவும் சிறியவளாக இருந்தேன். ராஜ் அண்ணன் இப்படி சோகமாக இருப்பதை பார்த்து நானும் வருத்தமடைந்து அவருக்கு புரிய வைக்கும் விதமாக, என்ன ஆச்சு அண்ணா? அப்பா அன்பு காட்டவில்லை என்றால் என்ன? அம்மா உங்களை மிகவும் நேசிக்கிறாரே என்பேன். என் பேச்சை கேட்டு ராஜ் அண்ணன் ஏதோ சிந்தித்துவிட்டு புன்னகைப்பார். பிறகு நான் ராஜ் அண்ணனிடம், அம்மா உன்னை நேசிப்பது போல என்னை ஏன் நேசிப்பதில்லை என்று கேட்பேன். ராஜ் அண்ணன் என்னை கேலி செய்து, ஏனென்றால் நீ அம்மாவுக்கு கோவில் படிகளில் கிடைத்தாய், அதனால்தான் அம்மா என்னை உன்னைவிட அதிகமாக நேசிக்கிறார் என்பார். ராஜ் அண்ணனின் பேச்சை கேட்டு நான் மிகவும் அழுது கோபித்துக் கொள்வேன். நான் அப்பாவிடம் இந்த விஷயங்களை சொல்லும்போது அப்பா ராஜ் அண்ணன் மீது கோபப்பட்டு, என் மகளிடம் இனிமேல் இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசாதே, அப்புறம் என்னைவிட மோசமானவர் யாரும் இருக்க மாட்டார்கள் என்று எச்சரிப்பார். அப்பாவின் கோபத்தையும் வெறுப்பையும் பார்த்து அம்மா அவர் மீது கோபமடைவார். இருவருக்குமிடையே கடுமையான சண்டைகள் நடக்கும். நானும் ராஜ் அண்ணனும் அம்மா அப்பா சண்டையிடுவதை பார்த்து சோகமடைவோம். ராஜ் அண்ணன் என் சோகத்தை பார்த்து, ராதா, அம்மாவும் அப்பாவும் எப்போதும் இப்படித்தான் சண்டையிட்டுக் கொள்வார்கள், நீ வா, நாம் எங்காவது சென்று விளையாடலாம் என்பார். ராஜ் அண்ணன் என்னை அங்கிருந்து அழைத்துச் செல்வார். நாங்கள் இருவரும் ஒருவரையொருவர் சமாதானப்படுத்த நீண்ட நேரம் விளையாடுவோம். இது எங்கள் சிறுவயது கதை. எங்கள் அண்ணன் தங்கையின் சிறுவயது காலம் இப்படி சண்டை சச்சரவுகளுடனேயே கழிந்தது. இப்படி இருக்கையில் ஒரு நாள் நான் பள்ளியிலிருந்து வீட்டிற்கு வந்தபோது என் வீட்டில் நிறைய மனிதர்கள் இருப்பதைக் கண்டேன். இத்தனை மனிதர்களை என் வீட்டில் பார்த்து நான் பயந்து போய் ராஜ் அண்ணனின் பின்னால் சென்று ஒளிந்து கொண்டேன். பிறகு ராஜ் அண்ணனிடம், இத்தனை மனிதர்கள் நம் வீட்டில் என்ன செய்கிறார்கள், நீங்கள் ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்டேன். என் பேச்சை கேட்டு ராஜ் அண்ணன் என்னிடம், ராதா, நம் அப்பா இனி நம்மோடு இல்லை என்றார். முதலில் எனக்கு ராஜ் அண்ணன் சொன்னது புரியவில்லை. பிறகுதான் எனக்கு தெரிந்தது யாராவது ஏன் மற்றும் எப்படி நம்மை எப்போதும் கைவிட்டு பிரிந்து செல்கிறார்கள் என்று. அப்பா மறைந்த பிறகு நான் தனிமையாகிவிட்டேன். அம்மா நான் அமைதியாக இருப்பதைக் கண்டு என் அருகில் வந்து, ராதா, உன் அப்பா இல்லை என்றால் என்ன? உன் அம்மா உயிரோடுதானே இருக்கிறேன் என்றார். அம்மாவின் இந்த பேச்சை கேட்டு நான் மகிழ்ச்சியடைந்தேன். இப்போது அம்மா என்னை ராஜ் அண்ணனைப் போலவே அதிகமாக நேசிக்கத் தொடங்கினார். நான் அம்மாவின் மற்றும் ராஜ் அண்ணனின் அன்பை பெற்று அப்பாவை மறந்துவிட்டேன். எங்கள் அண்ணன் தங்கைக்குள் மிகுந்த பாசம் இருந்தது. என் அம்மா எங்களை இப்படி சிரித்து மகிழ்வதை பார்த்து சந்தோஷப்பட்டு, என் குழந்தைகளுக்கு யாருடைய கண் திருஷ்டியும் படக்கூடாது, நீங்கள் இருவரும் எப்போதும் இப்படியே ஒன்றாக இருக்க வேண்டும் என்று கூறுவார். நானும் கடவுளிடம் எங்கள் வீடு எப்போதும் இப்படி மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வேன். ஆனால் நான் வளர வளர எங்கள் வீட்டில் ஏதோ சரியில்லை என்பதை உணரத் தொடங்கினேன். நாங்கள் அனைவரும் மிகவும் மகிழ்ச்சியாகத்தான் இருந்தோம். ஆனால் என் அண்ணன் ராஜுக்கு 17 வயது பூர்த்தியாகி மேஜரானதும் திடீரென்று எங்கள் வீட்டில் அமைதியின்மை பரவியது. ஏனெனில் எங்கள் வீட்டிற்கு தினமும் ஒரு நபர் வருவார். அவர் ராஜ் அண்ணனிடம் ஏதோ கூறுவார். ஆனால் ராஜ் அண்ணன் அவர் பேச்சை கேட்டு அவர் மீது கோபப்பட்டு கத்தி சண்டையிடுவார். என் அம்மாவும் அழுது கொண்டே அந்த நபருடன் சண்டையிடுவார். அப்போது எனக்கு 12 வயது. ஒருவேளை அந்த விஷயங்களை புரிந்து கொள்ளும் அளவுக்கு எனக்கு பக்குவம் இல்லை என்று நினைக்கிறேன். ஆனால் என் சிறிய மூளையில் அந்த சண்டைகளும் பேச்சுகளும் ஓடிக்கொண்டே இருந்தன. நான் ராஜ் அண்ணனுக்கு புரிய வைக்க முயன்று, ராஜ் அண்ணா, இவ்வளவு கோபப்படாதீர்கள், அந்த கெட்ட மனிதன் இனி எப்போது நம் வீட்டிற்கு வந்தாலும் கதவை திறக்காதீர்கள் என்பேன். என் பேச்சை கேட்டு ராஜ் அண்ணன் சிரித்துவிட்டு, ராதா, நீ இன்னும் மிகவும் சிறியவள், அதனால் என் உள்ளே இருக்கும் வலியை உன்னிடம் சொல்ல முடியாது என்பார். நான், அண்ணா, வலி என்றால் என்ன? உங்களுக்கு எங்கே வலிக்கிறது என்று என்னிடம் சொல்லுங்கள் என்பேன். என் பேச்சைக் கேட்டு அவர், பைத்தியமே, உனக்கு ஒன்றும் தெரியாது, ஒரு நாள் வலி என்றால் என்னவென்று தெரிய வரும்போது நீ வாழ்வதையே விட்டுவிடுவாய் என்பார். இப்போது ராஜ் அண்ணன் என்னிடம் அதிகமாக பேசுவதில்லை என்பதையும் தள்ளியே இருப்பதையும் நான் கவனித்தேன். எங்கள் இருவருக்குள்ளும் இப்போது முன்போல புரிந்துணர்வு இல்லை.
ராஜ் அண்ணன் அதிகமாக படிக்கிறார், அதனால் அவருக்கு இப்போது நேரம் கிடைப்பதில்லை என்று நான் நினைத்து கொண்டேன். வாழ்க்கை இப்படியே நகர்ந்தது. நான் எப்போது பெரியவளானேன் என்றே தெரியவில்லை. எனக்கு 18 வயது ஆகப்போகும் நேரத்தில் அம்மாவின் உடல்நிலை மிகவும் மோசமடையத் தொடங்கியது. அம்மாவை இவ்வளவு நோய்வாய்ப்பட்டு பார்த்து ராஜ் அண்ணன் மிகவும் கவலையடைந்தார். ஒரு நாள் அவர் அம்மாவை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றார். மருத்துவர் அவரிடம் என்ன சொன்னாரோ தெரியவில்லை. அன்றிலிருந்து அவர் இன்னும் அதிகமாக கவலையுடனும் சோகத்துடனும் காணப்பட்டார். நான் ராஜ் அண்ணனிடம், உங்களுக்கு என்ன ஆயிற்று? நீங்கள் முன்பை விட மிகவும் அமைதியாகிவிட்டீர்களே என்று கேட்பேன். அதற்கு ராஜ் அண்ணன், ஒன்றுமில்லை ராதா, படிப்பும் அம்மாவின் நோயும் தந்த கவலை ஒன்றாக வந்துவிட்டது, அதான் சோகமாக இருக்கிறேன் என்பார். ராஜ் அண்ணனின் மருத்துவ படிப்பும் மிகவும் கடினமானதுதானே, அவர் கவலைப்படாமல் என்ன செய்வார் என்று நினைத்து நான் அமைதியாகிவிடுவேன். ராஜ் அண்ணன் சொன்னதன் பேரில் அம்மாவின் வேலைகள் அனைத்தையும் நான் கற்றுக்கொண்டேன். சமைப்பது, வீட்டை சுத்தம் செய்வது என அனைத்தையும் செய்தேன். சில நேரங்களில் ராஜ் அண்ணனும் எனக்கு உதவினார். முன்பெல்லாம் எப்போதும் ஏதோ ஒரு வேலையில் மூழ்கியிருக்கும் அம்மா இப்போது படுக்கையிலேயே கிடந்து தன்னை இன்னும் அதிகமாக நோய்வாய்ப்பட்டவளாக உணரத் தொடங்கினார். அம்மாவின் நோய் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே சென்றது. நானும் ராஜ் அண்ணனும் அம்மாவை மருத்துவமனையில் சேர்க்க விரும்பினோம். ஆனால் அம்மாவோ, இல்லை ராஜ், நான் இப்போது என் வீட்டை விட்டு எங்கும் போக விரும்பவில்லை என்றார். ஒருவேளை அம்மாவுக்கு தன் உடல்நிலை மிகவும் மோசமாக இருப்பதும் தன் ஆயுள் முடிவுக்கு வருவதும் தெரிந்திருக்கலாம். அன்று இரவு நான் அம்மாவுக்கு உணவளித்துக் கொண்டிருந்தேன். அப்போது அம்மா என்னிடம், ராதா, இனி என்னால் சாப்பிட முடியாது, நீ ராஜை கூப்பிடு என்றார். அம்மா சொன்னதும் நான் ராஜ் அண்ணனை அழைத்து வந்தேன். அப்போது அம்மா என்னிடம், ராதா, நீ அடுத்த அறைக்குச் செல் என்றார். அம்மாவின் இந்த பேச்சைக் கேட்டு நான் வியப்படைந்தேன். அம்மா என்னிடம் எதையும் மறைத்ததே இல்லை. ஆனால் இன்று அம்மாவுக்கு என்ன ஆயிற்றோ தெரியவில்லை. அவர் என் முன்னிலையில் ராஜ் அண்ணனிடம் பேச விரும்பவில்லை. ராஜ் அண்ணனும் அமைதியாக இருந்தார். என் முன்னால் பேச முடியாத அளவுக்கு அம்மா ராஜ் அண்ணனிடம் என்ன பேசப் போகிறார் என்று எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அம்மாவின் பேச்சைக் கேட்க எனக்குள் ஆர்வம் தூண்டியது. அதனால் நான் கதவை மூடிவிட்டு அறையிலிருந்து வெளியேறி ஜன்னல் அருகே சென்று நின்று கொண்டேன். அம்மா ராஜ் அண்ணனின் முகத்தை தன் கைகளில் ஏந்தி அவரிடம், நீ என் செல்ல மகன் ராஜ். நான் உன்னையும் ராதாவையும் மிகவும் நேசிக்கிறேன். நீங்கள் இருவரும் ஒருபோதும் பிரியக்கூடாது என்று நான் விரும்புகிறேன் என்று கூறிக்கொண்டிருந்தார். அம்மாவின் பேச்சைக் கேட்டு நான் அழத் தொடங்கினேன். நானும் அம்மாவையும் ராஜ் அண்ணனையும் விட்டு ஒருபோதும் பிரிய விரும்பவில்லை. பிறகு அம்மா அண்ணனிடம் ஒரு கடிதத்தை கொடுத்து, உன் அறைக்குச் சென்று படி என்றார். ராஜ் அண்ணன் அம்மாவை கட்டியணைத்து நீண்ட நேரம் அழுது கொண்டிருந்தார். அம்மா அந்த கடிதத்தை என் முன்னிலையிலேயே அண்ணனிடம் கொடுத்திருக்கலாமே, ஆனால் அம்மா ஏன் அப்படிச் செய்தார் என்று நான் வியப்படைந்தேன். ராஜ் அண்ணனும் அந்த கடிதத்தில் என்ன எழுதப்பட்டிருந்தது என்று என்னிடம் சொல்லவில்லை. ஆனால் அண்ணன் தனியாக இருக்கும்போதெல்லாம் அந்த கடிதத்தை படித்துவிட்டு மிகவும் அழுவதை நான் கண்டேன். அந்த கடிதத்தில் அப்படி என்னதான் இருக்கிறது என்ற ஆர்வம் எனக்குள் எழுந்தது. என்னிடம் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்ளும் ராஜ் அண்ணன் இந்த கடித விஷயத்தை ஏன் மறைக்கிறார் என்று தோன்றியது. என் ஆர்வத்தின் காரணமாக ஒருநாள் நான் அண்ணனிடமே கேட்டுவிட்டேன், அண்ணா, அன்று இரவு அம்மா உங்களுக்கு ஒரு கடிதம் கொடுத்தார் என்று எனக்கு தெரியும். ஆனால் அதை ஏன் நீங்கள் என்னிடம் சொல்வதில்லை? எனக்கும் அந்த கடிதத்தை படிக்க வேண்டும். என் பேச்சைக் கேட்டு ராஜ் அண்ணன் என்னை ஆச்சரியத்துடன் பார்த்தார். பிறகு ஏதோ சிந்தித்துவிட்டு, இப்போது சரியான நேரம் இல்லை. நான் அந்த கடிதத்தை உனக்கு கண்டிப்பாக தருவேன், ஆனால் சரியான நேரம் வரும்போது என்றார். ராஜ் அண்ணனின் பேச்சைக் கேட்டு நான் அமைதியானேன். ராஜ் அண்ணன் சொன்ன சொல்லை காப்பாற்றுபவர். அவரே சரியான நேரத்தில் அந்த கடிதத்தை தருவதாக கூறியதால் நான் அந்த சரியான நேரத்திற்காக காத்திருக்க வேண்டியிருந்தது. ஒருநாள் நான் கல்லூரியிலிருந்து வீட்டிற்கு வந்தபோது அம்மா மயங்கிக் கிடப்பதைக் கண்டேன். நான் கத்தத் தொடங்கினேன். என் அலறல் சத்தம் கேட்டு ராஜ் அண்ணனும் அங்கு ஓடி வந்தார். ராஜ் அண்ணன் அம்மாவை பார்த்ததும் என்னை அணைத்துக் கொண்டு, ராதா, அம்மா இனி நம்மோடு இல்லை, அவர் கடவுளிடம் சென்றுவிட்டார் என்றார். அண்ணனின் பேச்சைக் கேட்டு நான் அம்மாவின் வாடிய முகத்தையே பார்த்து கொண்டிருந்தேன். அம்மா எங்களை விட்டுச் சென்றது எனக்கு பேரதிர்ச்சியாக இருந்தது. என்னை விட அதிக அதிர்ச்சி ராஜ் அண்ணனுக்கு ஏற்பட்டிருந்தது. அவர் இப்போது வீட்டில் குறைவாகவே இருக்கத் தொடங்கினார். என்னிடமும் குறைவாகவே பேசினார். தனியாக அமர்ந்து அம்மா கொடுத்த அந்த கடிதத்தை படித்துவிட்டு மிகவும் அழுவார். நான் அவருக்கு புரிய வைக்க முயன்றால் அவர் என்னையும் திட்டிவிடுவார். ராஜ் அண்ணன் இப்படி மாறிவிட்டதைக் கண்டு நான் சோகமடைந்தேன். ஓர் அம்மா இல்லாததால் எங்கள் உறவு இப்படி முடிவுக்கு வரும் என்று நான் நினைக்கவில்லை. ராஜ் அண்ணன் இரவு வெகுநேரம் வரை வீட்டிற்கு வராவிட்டால் நான் மிகவும் பயந்துவிடுவேன். ஏனெனில் அந்த பெரிய வீட்டில் இப்போது நாங்கள் இருவர் மட்டுமே இருந்தோம்.
ராஜ் அண்ணனும் என்னை சோதியாக விட்டுச் சென்று விடுவார். ஒரு நாள் நான் அழுது கொண்டே ராஜ் அண்ணனிடம், என்னை தனியாக விட்டுவிட்டு போகாதீர்கள், எனக்கு மிகவும் பயமாக இருக்கிறது என்றேன். என் பேச்சைக் கேட்டு அன்று இரவு ராஜ் அண்ணன் என் மீது மிகவும் கோபப்பட்டு கத்தினார். ராதா, நீ இப்போது ஒன்றும் சிறியவள் இல்லை. தனியாக இருக்க பழகிக்கொள். என்னால் எப்போதும் உன்னுடன் இருக்க முடியாது. ராஜ் அண்ணன் திட்டியதில் என் மென்மையான இதயம் உடைந்து போனது. ராஜ் அண்ணனின் இந்த மாற்றத்தைக் கண்டு நான் இன்னும் அதிகமாக உடைந்து போனேன். நான் அழுது கொண்டே ராஜ் அண்ணனை பார்த்துவிட்டு ஏதும் சொல்லாமல் அங்கிருந்து நகர்ந்தேன். நானும் என்னை தேற்றிக்கொண்டு அம்மா மற்றும் ராஜ் அண்ணன் இல்லாமல் வாழக் கற்றுக்கொண்டேன். ராஜ் அண்ணன் இப்போது மருத்துவராகிவிட்டார். அவர் மருத்துவர் ஆனதில் நான் மிகவும் மகிழ்ச்சியடைந்தேன். ஆனால் அவரிடம் அதைச் சொல்லவில்லை. ஒரு நாள் ராஜ் அண்ணன் என்னிடம் வந்து, ராதா, எனக்கு வாழ்த்து சொல்ல மாட்டாயா? நான் மருத்துவர் ஆகிவிட்டேன். அம்மாவின் ஒரு ஆசை நிறைவேறிவிட்டது. இப்போது அவர்களின் இரண்டாவது ஆசையை நிறைவேற்றும் நேரம் வந்துவிட்டது என்றார். நான் மகிழ்ச்சியுடன் ராஜ் அண்ணனிடம், அண்ணா, நான் மிகவும் மகிழ்ச்சியடைகிறேன். இன்று அம்மாவின் ஆன்மாவும் சாந்தியடைந்திருக்கும் என்றேன். என் பேச்சைக் கேட்டு ராஜ் அண்ணன் ஏதும் பேசாமல் அங்கிருந்து சென்றுவிட்டார். பிறகு அம்மாவின் இரண்டாவது ஆசை என்னவாக இருக்குமென்று நான் சிந்திக்கத் தொடங்கினேன். ஆனால் எவ்வளவு யோசித்தும் எனக்கு ஒன்றும் புரியவில்லை. வாழ்க்கையின் இன்னும் சில நாட்கள் கடந்தன. ஒரு நாள் ராஜ் அண்ணன் என் அறைக்கு வந்து என் தலையில் ஒரு சிவப்பு நிற துப்பட்டாவை போர்த்தி, இன்று உனக்கு திருமணம். நான் அம்மாவுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றப் போகிறேன் என்றார். ராஜ் அண்ணனின் கண்கள் சிவந்திருந்தன. அவர் இப்போதும் அழுது கொண்டிருந்தது போல தெரிந்தது. என் திருமணத்தின் காரணமாகத்தான் அவர் அழுகிறார் என்று நான் நினைத்தேன். நான் அவரை கட்டியணைத்து, ராஜ் அண்ணா, நான் இங்கிருந்து பிரிந்து போவதால்தான் நீங்கள் அழுகிறீர்கள் என்று எனக்குத் தெரியும். ஆனால் தயவு செய்து அழாதீர்கள். அம்மாவின் ஆன்மா வருத்தப்படும், என்னாலும் நிம்மதியாக இருக்க முடியாது. நான் அம்மாவின் வாக்கை காப்பாற்றத் தயார். நீங்கள் யாருடன் சொல்கிறீர்களோ நான் மறுப்பு ஏதும் சொல்லாமல் திருமணம் செய்து கொள்கிறேன் என்றேன். பிறகு நான் ராஜ் அண்ணனிடம் எனக்கு யாருடன் திருமணம் நடக்கிறது என்று கேட்கவில்லை. திருமண முகூர்த்தம் மாலை நேரத்தில் இருந்தது. ராஜ் அண்ணன் தூரத்து உறவினர்கள் ஒரு சிலரை மட்டுமே என் திருமணத்திற்கு அழைத்திருந்தார். பக்கத்து வீட்டு பெண் ஒருத்தி வந்து என்னை அலங்கரித்தாள். பிறகு அதே பெண் என்னை கோவிலுக்கு அழைத்துச் சென்றாள். என் முகத்தில் முக்காடு இருந்ததால் என் கணவராகப் போகிறவரை நான் பார்க்கவில்லை. ஆனால் ராஜ் அண்ணன் எனக்காக ஒரு நல்ல பையனைத்தான் தேர்ந்தெடுத்திருப்பார் என்று எனக்குத் தெரியும். திருமணச் சடங்குகளுக்குப் பிறகும் என்னால் என் கணவரின் முகத்தை பார்க்க முடியவில்லை. அவர் முகத்தை பார்க்க எனக்கு ஆர்வம் இருந்தது. ஆனால் எவ்வளவு முயன்றும் என்னால் பார்க்க முடியவில்லை. கோவிலிலிருந்து நான் என் வீட்டிற்கு அழைத்து வரப்பட்டேன். ராஜ் அண்ணன் என்னை மாப்பிள்ளை வீட்டிற்கு வழி அனுப்பி வைக்கப் போகிறார் என்று நான் நினைத்தேன். ஆனால் என்னை ராஜ் அண்ணனின் அறையில் அமர வைத்தபோது நான் வியப்படைந்தேன். யாரோ என்னுடன் விளையாடுகிறார்கள் என்று எனக்கு தோன்றியது. நான் ராஜ் அண்ணனிடம் செல்ல முயன்றபோது அறையின் கதவைத் திறந்து ராஜ் அண்ணன் உள்ளே வந்தார். ராஜ் அண்ணன் அறைக்குள் வந்ததும் அவரை என் முன்னால் கண்டு நான் அதிர்ச்சியடைந்து, ராஜ் அண்ணா, நான் உங்களிடம்தான் வந்து கொண்டிருந்தேன் என்றேன். என் பேச்சைக் கேட்டு ராஜ் அண்ணன் என்னிடம் கடினமான குரலில், ஏன், என்னாச்சு, நீ ஏன் என்னை சந்திக்க விரும்பினாய் என்று கேட்டார். அப்போது நான் அவரிடம், என் கணவர் எங்கே, என்னை ஏன் உங்கள் அறைக்கு அழைத்து வந்தார்கள் என்று கேட்டேன். என் பேச்சைக் கேட்டு ராஜ் அண்ணனின் தலை குனிந்தது. அவர் தன் கண்ணீரை துடைக்க முயன்றார். நான், ராஜ் அண்ணா, என்னாச்சு, உங்கள் கண்கள் ஏன் குளமாகியிருக்கின்றன? நான் இந்த வீட்டை விட்டுப் போகிறேன் என்பதால் நீங்கள் சோகமாகவும் என் மீது கோபமாகவும் இருக்கிறீர்களா என்றேன். என் பேச்சைக் கேட்டு அவர் என்னிடம், ராதா, நான் சொல்லப்போவது உனக்கு ஒரு பேரெதிர்ச்சியை தரலாம். ஆனால் உண்மை என்னவென்றால் இப்போது நடந்தவை அனைத்தும் அம்மாவின் கடைசி ஆசை. இன்று நீ செய்ததெல்லாம் அம்மாவின் ஆன்மா சாந்தியடைவதற்காக என்று நினைத்துக்கொள் என்றார். அம்மாவின் பெயரைக் கேட்டு நான் வருத்தமடைந்தேன். அம்மாவுக்கு என் திருமணத்தை பார்க்க வேண்டும் என்ற ஆசை இருந்தது என்பது எனக்குத் தெரியும். ராஜ் அண்ணனின் படிப்பு முடிந்ததும் என் திருமணம் நடக்க வேண்டும் என்று அம்மா விரும்பினார். இன்று நான் என் அம்மாவின் ஆசையையும் நிறைவேற்றிவிட்டேன். அம்மாவின் ஆன்மா இன்று சாந்தியடையப் போகிறது என்று நினைத்தேன். ஆனால் ராஜ் அண்ணன் சொல்லப்போகும் வார்த்தைகளுக்குப் பிறகு என் ஆன்மா நிலைகுலையப் போகிறது என்று எனக்குத் தெரியாது. நான் ராஜ் அண்ணனின் அருகில் சென்று, ராஜ் அண்ணா, நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்களோ சொல்லுங்கள், நான் கேட்கிறேன் என்றேன். என் பேச்சைக் கேட்டு ராஜ் அண்ணன் என் இரு கரங்களையும் பற்றிக்கொண்டு, ராதா, இப்போது நடந்தவை அனைத்தும் அம்மாவுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்காகத்தான் நடந்தது. இதற்குப் பிறகு நடப்பது அனைத்தும் உன் விருப்பப்படியே நடக்கும் என்றார். பிறகு அண்ணன் தன் கையில் இருந்த ஒரு பழைய காகிதத்தை எடுத்து என் கையில் கொடுத்து, இது அம்மா உனக்காக எழுதிய கடைசி கடிதம்.
இந்த கடிதத்தை படித்த பிறகு உன் முடிவு எதுவாக இருந்தாலும் அது எனக்கு சம்மதம் என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்றுவிட்டார். நான் என் படுக்கையில் அமர்ந்து அந்த கடிதத்தை படிக்கத் தொடங்கினேன். ஆனால் நான் அந்த கடிதத்தை படித்தபோது என் வாயிலிருந்து அலறல் சத்தம் மட்டுமே வந்தது. எனக்கு உலகமே அழிந்துவிட்டது போல தோன்றியது. எனக்கு என்ன நடந்தது? அந்த கடிதத்தில் அப்படி என்ன எழுதப்பட்டிருந்தது? நான் அந்த கடிதத்தை ஒரு முறை அல்ல 4 முறை படித்தேன். நான் 4 முறை படித்த பிறகும் அந்த கடிதத்தின் ஒரு வார்த்தை கூட மாறவில்லை. நான் இருந்த இடத்திலேயே அழுது கொண்டிருந்தேன். எனக்கு என்ன நேர்ந்தது? ராஜ் அண்ணன் ஏன் இப்படிச் செய்தார்? இவ்வளவு பெரிய உண்மையை அவர் ஏன் என்னிடம் மறைத்தார்? நான் இரவு முழுவதும் அழுது கொண்டிருந்தேன். என் கண்ணீரை துடைக்க கூட யாரும் இல்லை. வெளியே சென்ற ராஜ் அண்ணன் இரவு முழுவதும் வீடு திரும்பவில்லை. நான் வீட்டில் தனியாக இருக்க பயப்படுவேன். ஆனால் அன்று இரவு எனக்கு பயம் வரவில்லை. என் அம்மா மற்றும் ராஜ் அண்ணன் மீது நான் வைத்த நம்பிக்கைக்கு எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனை கிடைத்தது. நான் இப்போது முன்பை விட மிகவும் மாறிவிட்டேன். எப்போதும் அமைதியாக இருக்கத் தொடங்கினேன். அம்மா எழுதிய அந்த கடிதத்தை தினமும் படிப்பேன். அம்மா அந்த கடிதத்தில் எழுதியிருந்தார், ராதா, என் செல்ல மகள், நீ இந்த கடிதத்தை படிக்கும்போது நான் உன் வாழ்க்கையை விட்டு வெகு தூரம் சென்றிருப்பேன். என் நோயை விட உன்னுடைய அப்பா காட்டிய அன்பைப் போல என் அன்பை உனக்கு உணர வைக்க முடியாமல் போனதே என்றுதான் நான் வருத்தப்படுகிறேன். ஆனால் நான் உன்னை மிகவும் நேசிக்கிறேன். ஏன் நேசிக்க மாட்டேன்? நீ என் சொந்த குழந்தை. ஒரு தாய் தன் பிள்ளைகள் அனைவரையும் ஒரே மாதிரியாகத்தான் நேசிப்பாள். ஆம், உன்னை வேறு யாராவது அதேபோல் நேசிக்கும்போதுதான் அந்த அன்பின் உணர்வு சற்று குறைவாகத் தெரியும். உங்களுக்கு உங்கள் தந்தையின் அன்பிற்கு முன்னால் என் அன்பு குறைவாகத் தோன்றியிருக்கலாம். ஆனால் இந்த உலகத்தில் எந்த ஒரு தாயும் தன் குழந்தையை சமமாகவே நேசிக்கிறாள். இந்த கடிதத்தை எழுதும்போது நான் மிகுந்த வேதனையை அனுபவித்து வருகிறேன். என் கையில் பேனாவை பிடிப்பதற்கு கூட தெம்பு இல்லாதது போல் உணர்கிறேன். ஆனால் உங்களுக்கு ஒரு உண்மையைச் சொல்வது எனக்கு மிகவும் அவசியமாகிறது. எனவே என் வலியை மறந்து இந்த கடிதத்தை உங்களுக்கு எழுதுகிறேன். என் அன்பான மகள் ராதா, எனக்கு பிறகு இந்த வாழ்க்கையில் நீ மிகவும் தனிமையாகிவிடுவாய் என்று எனக்கு தெரியும். ஆனால் இதுதான் வாழ்க்கை. இங்கே நாம் தனியாகத்தான் போராட வேண்டும். ராதா, இந்த கடிதத்தை எழுதுவதன் உண்மையான காரணம் நான் உன்னிடம் ஒரு உண்மையை சொல்ல வேண்டும் என்பதுதான். அந்த உண்மை உன்னுடைய மற்றும் ராஜின் வாழ்க்கையோடு தொடர்புடையது. ராஜும் நீயும் ஒரே வீட்டில் ஒன்றாகத்தான் வளர்ந்தீர்கள். நீ ராஜை உன்னுடைய சொந்த அண்ணனாகவே நினைத்துக் கொண்டிருக்கிறாய். ஆனால் அது உண்மையல்ல. ராஜ் உன்னுடைய அண்ணன் இல்லை. ராஜ் எனக்கும் உன்னுடைய தந்தைக்கும் பிறந்த குழந்தை அல்ல. ராஜ் என் சிறுவயது நண்பரான ரமேஷ் மெஹ்ராவின் மகன் ஆவான். நான் சிறியவளாக இருந்தபோது நாங்கள் இருவரும் ஒன்றாகத்தான் படித்தோம். அவர் என் சிறந்த நண்பராக இருந்தார். ரமேஷ் மெஹ்ரா ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர், பிசினஸ்மேன். ராஜின் தாயான அவருடைய மனைவி ராஜ் பிறந்தபோதே இறந்துவிட்டார். மேலும் ரமேஷின் உயிருக்கு மிகப்பெரிய ஆபத்து இருந்தது. அதனால் ரமேஷ் மெஹ்ரா ராஜை என்னிடம் ஒப்படைத்தார். நான் ராஜை என் சொந்த மகன் போல் வளர்ப்பேன் என்று ரமேஷ் மெஹ்ரா நம்பினார். நான் அவருடைய நம்பிக்கையை ஒருபோதும் உடைக்கவில்லை. ஆனால் உன்னுடைய தந்தை ராஜை ஒருபோதும் தன் மகனாக ஏற்றுக்கொள்ளவே இல்லை. உன்னுடைய தந்தையும் ராஜை தன் மகனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது மட்டும்தான் என் வாழ்நாள் ஆசையாக இருந்தது. ஆனால் வாழ்க்கையில் எல்லா ஆசைகளும் நிறைவேறுவதில்லை அல்லவா? ராஜ் சிறுவயதிலிருந்தே நீங்கள் இருவரும் சொந்த அண்ணன் தங்கை இல்லை என்பதை அறிந்திருந்தான். நீங்களும் ராஜும் ஒருவரையொருவர் திருமணம் செய்து கொண்டு என் வீட்டை என்றும் மகிழ்ச்சியால் நிரப்ப வேண்டும் என்பதுதான் உங்களிடம் என் ஒரே வேண்டுகோள். என் வாழ்நாளிலேயே நீங்கள் இருவரும் ஒன்று சேர்வதை பார்க்க விரும்பினேன். ஆனால் என்னுடைய இந்த நோய் என்னை அப்படிச் செய்ய விடவில்லை. அன்று இரவும் நான் ராஜிடம் என் கடைசி ஆசையை நிச்சயம் நிறைவேற்ற வேண்டுமென்று சத்தியம் வாங்கினேன். இப்போது ராதா, உன்னுடைய முறை வந்துவிட்டது. இதை செய்வதன் மூலம் நீ உன்னுடைய தாயின் ஆன்மாவுக்கு சாந்தியைத் தருவாய். என் மற்றும் ராஜின் வாழ்க்கையின் இந்த உண்மையை அறிந்தபோது நான் மிகவும் வருத்தமடைந்தேன். ராஜ் என்னிடம் அவன் என் சொந்த அண்ணன் இல்லை என்ற உண்மையை ஒருபோதும் கூறாததால் எனக்கு அவன் மீது அதிக கோபம் வந்தது. மேலும் திருமணத்தின் போதும் அவன்தான் என் கணவனாகப் போகிறான் என்பதை என்னிடம் சொல்லவில்லை. ஆம், அன்று இரவு எனக்கு ராஜுடன் தான் திருமணம் நடந்தது. இந்த ஏமாற்று வேலைக்காக நான் ராஜை ஒருபோதும் மன்னிக்கத் தயாராக இல்லை. ராஜை என் கணவனாக ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று நான் முடிவு செய்திருந்தேன். நான் ராஜிடம் பேசுவதை கூட தவிர்த்தேன். அதனால் அவனும் என்னை விட்டு விலகியே இருந்தான். நாங்கள் இருவரும் கணவன் மனைவியாக இருந்தபோதிலும் ஒருவருக்கொருவர் மிகவும் தூரமாக இருந்தோம். ஒருவேளை ராஜுக்கும் இந்த பொருத்தமில்லாத உறவை ஏற்றுக்கொள்வது கடினமாக இருந்திருக்கலாம். நாட்கள் கடந்து போய்க்கொண்டே இருந்தன.
ராஜுக்கு ஒரு மருத்துவமனையில் வேலை கிடைத்தது. ராஜ் தன் வேலையில் பிஸியாகிவிட்டான். நான் என் வீட்டு வேலைகளில் என்னை பிஸியாக வைத்திருந்தேன். ஆனால் என் மனதிற்குள் ராஜ் மீது வெறுப்பு வளரத் தொடங்கியது. அவனிடமிருந்து டிவோர்ஸ் பெற்று என் வாழ்க்கையை புதிதாக தொடங்க வேண்டும் என்று நான் நினைத்தேன். ராஜ் நள்ளிரவில்தான் மருத்துவமனையிலிருந்து வீட்டிற்கு வருவான். அன்று இரவும் நான் ராஜிடம் விவாகரத்து பற்றி பேசிவிட வேண்டும் என்று முடிவு செய்திருந்தேன். நான் ராஜுக்காக காத்திருந்தேன். ராஜும் நானும் தனித்தனி அறைகளில்தான் தூங்கிக் கொண்டிருந்தோம். இவ்வளவு நேரம் நான் விழித்திருப்பதைப் பார்த்து ராஜ் ஆச்சரியமடைந்தான். தன் பையை மேஜை மீது வைத்துவிட்டு என்னிடம் கேட்டான், என்ன ஆச்சு ராதா? ஏன் இன்று இவ்வளவு நேரம் விழித்திருக்கிறாய் என்று கேட்டான். ராஜ் பல நாட்களுக்குப் பிறகு என்னிடம் இப்படி அன்பாக பேசினான். எனக்குள் எழுந்த கோபத்தை அடக்கிக் கொண்டு நான் சொன்னேன், எனக்கும் உனக்கும் இனி ஒத்துவராது. என் மனம் ஏற்றுக்கொள்ளாத இந்த உறவை என்னால் மதிக்க முடியாது. எனக்கு உன்னிடமிருந்து விவாகரத்து வேண்டும். என் வார்த்தைகளைக் கேட்டு ராஜ் அதிர்ச்சியடையவில்லை. நான் இதைத்தான் பேசுவேன் என்று அவனுக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தது போல இருந்தது. அப்போது அவன் என் முன்னால் வந்து சொன்னான், ராதா, நீ என்னை எப்போதும் உன் அண்ணனாகத்தான் பார்த்திருக்கிறாய் என்று எனக்கு தெரியும். ஆனால் அது உண்மையில்லை. அம்மாவின் இந்த ஆசை எனக்கு சிறுவயதிலிருந்தே தெரியும். ஆனால் அம்மாவிற்காகவும் அப்பாவிற்காகவும் நான் உன்னிடம் எதுவும் சொல்லவில்லை. ராதா, நான் அப்பாவின் வெறுப்பை பார்த்திருக்கிறேன். என் சொந்த பந்தங்களும் அந்த வெறுப்பு தீயில் எரிவதைக் கண்டிருக்கிறேன். உனக்கு நினைவிருக்கிறதா? சிறுவயதில் நம் வீட்டிற்கு ஒரு மனிதர் வருவார். அவர் என் சித்தப்பா. என் தந்தையின் சொத்துக்கள் எல்லாம் என் பெயரில் இருந்ததால் அவர் என்னை உன்னுடன் கூட்டிச் செல்ல விரும்பினார். என்னை தன்வசப்படுத்தி என் சொத்துக்கள் அனைத்தையும் தன் பெயருக்கு மாற்ற அவர் நினைத்தார். ஆனால் அம்மா என் சித்தப்பாவின் அந்த சதியை ஒருபோதும் வெற்றி பெறவிடவில்லை. அம்மாவின் அன்பின் காரணமாக நான் அப்பாவின் மற்றும் சித்தப்பாவின் வெறுப்பை என் இதயத்தில் எடுத்துக்கொள்ளவில்லை. ஏனெனில் நான் ஒரு நல்ல மனிதனாக வளர்ந்து மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்று அம்மா விரும்பினார். என் வார்த்தைகளை புரிந்துகொள்ள உனக்கு இன்னும் கொஞ்சம் காலம் தேவைப்படலாம். ஆனால் ஒரு நாள் நீ இதை புரிந்துகொள்வாய். நான் முன்பே கூறியது போல இந்த திருமணம் அம்மாவிற்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதற்காக மட்டுமே நான் செய்தேன். இப்போது நீ விவாகரத்து விரும்பினால் உன்னுடைய அந்த ஆசையையும் நான் நிறைவேற்றுகிறேன். ஆனால் எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடு. ராஜ் இவ்வளவு எளிதாக ஒத்துக்கொண்டதைக் கண்டு நான் ஆச்சரியமடைந்தேன். என் வார்த்தைகளைக் கேட்டு ராஜ் கோபப்படுவான் என்றும் தன் கணவன் என்ற அதிகாரத்தை காட்டுவான் என்றும் நான் நினைத்தேன். ஆனால் ராஜ் என் கேள்விக்கு அளித்த பதில் என்னிடம் பேசுவதற்கு வார்த்தைகளே இல்லாமல் செய்துவிட்டது. நான் எவ்வளவு கோபத்துடன் வந்தேனோ அவ்வளவு அமைதியுடன் அங்கிருந்து சென்றுவிட்டேன். ராஜுக்கும் எனக்கும் திருமணமாகி 2 மாதங்கள் கடந்துவிட்டன. அன்று இரவுக்குப் பிறகு நான் ராஜிடம் விவாகரத்து பற்றி பேசவில்லை. ஆனால் ராஜ்தான் சொன்ன வார்த்தையை காப்பாற்றுவான் என்று எனக்கு தெரியும். அதனால் நானும் அமைதியாகிவிட்டேன். அன்று இரவு பயங்கரமான புயல் காற்றுடன் மழை பெய்து கொண்டிருந்தது. மின்னல் மற்றும் மழையின் சத்தத்தால் என் வீட்டில் விசித்திரமான சத்தங்கள் கேட்டன. என் அறையில் எனக்கு மிகவும் பயமாக இருந்தது. யாரோ என்னை உற்று பார்ப்பது போல உணர்ந்தேன். நான் பயந்து நடுங்கிக் கொண்டே ராஜின் அறைக்குச் சென்றேன். என்னை அவன் அறையில் கண்ட ராஜ் ஆச்சரியமடைந்து கேட்டான், என்ன ஆச்சு ராதா? ஏன் இந்த நள்ளிரவில் இங்கே வந்தாய்? நான் அவன் கேள்வியை புறக்கணித்துவிட்டு அவனுடைய கட்டிலில் சென்று படுத்துக்கொண்டேன். ராஜ் சிறிது நேரம் என்னை ஆச்சரியத்துடன் பார்த்துக்கொண்டே நின்றான். பிறகு அவனும் கட்டிலின் மறுபுறம் வந்து படுத்துக்கொண்டான். சிறிது நேரத்திற்குப் பிறகு நான் ராஜிடம் கேட்டேன், ராஜ், அம்மாவும் அப்பாவும் ஏன் நம்மை கைவிட்டுச் சென்றார்கள்? நான் அழுது கொண்டிருந்தேன். ராஜ் நான் அழுவதை பார்த்து பொறுக்க முடியாமல் என் அருகில் வந்தான். அவன் என்னை அரவணைத்து, ராதா, கடவுள் அம்மா அப்பாவிற்கு இவ்வளவுதான் ஆயுள் கொடுத்திருந்தார் என்று ஆறுதல் கூறினான். ஆனால் ராதா, நீ ஒருபோதும் தனிமையில் இருப்பதாக நினைக்காதே. நான் எப்போதும் உன்னுடன் இருப்பேன். நான் நீண்ட நேரம் அழுதுகொண்டே இருந்தேன். ராஜ் எனக்கு ஆறுதல் கூறிக்கொண்டே இருந்தான். அன்று இரவுதான் அம்மாவுக்கு புற்றுநோய், கேன்சர் இருந்ததை ராஜ் என்னிடம் கூறினான். அம்மா இந்த தகவலை என்னிடமிருந்து மறைத்திருந்தார். அம்மா தன் கடைசி காலத்தில் இவ்வளவு வேதனையை அனுபவித்திருக்கிறார். ஆனால் எனக்கு அது தெரியாமலேயே போய்விட்டது. எனக்கு அம்மா மீது கோபமும் வந்தது. அதே சமயம் அவருடைய வேதனையை நினைத்து துக்கமும் ஏற்பட்டது. அன்று இரவுக்குப் பிறகு நானும் ராஜும் ஒரே அறையில் தங்கத் தொடங்கினோம். ஒரே படுக்கையை பகிர்ந்து கொண்டோம். ஆனால் எங்களுக்குள் இருந்த இடைவெளி எப்போதும் போல அப்படியேதான் இருந்தது. இப்போது நான் மீண்டும் ராஜின் வேலைகளை செய்யத் தொடங்கினேன். ராஜுக்கு சமைப்பது, உடைகளை இஸ்திரி அயன் செய்வது மற்றும் வீட்டு வேலைகள் அனைத்தையும் நானே செய்தேன். ஒரு நாள் ராஜ் என்னிடம் வந்து தான் சில நாட்களுக்கு வேறு ஊருக்கு செல்வதாக கூறினான். அவ்வளவுதான் சொல்லிவிட்டு ராஜ் கிளம்பிச் சென்றான்.
ராஜ் சென்று 1 மாதம் கடந்துவிட்டது. நான் ஒவ்வொரு நொடியும் அவனைப் பற்றிய நினைவிலேயே இருந்தேன். எனக்கு என்ன நடக்கிறது என்று எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. நான் ஏன் ராஜை இவ்வளவு நினைக்கிறேன்? ஒருவேளை என் இதயம் ராஜை என் கணவனாக ஏற்றுக்கொண்டிருக்கலாம். நான் ராஜை காதலிக்கத் தொடங்கியிருந்தேன். ராஜ் வீட்டிற்கு திரும்பி வந்தான். அவனைக் கண்டதும் நான் மிகவும் மகிழ்ச்சியடைந்தேன். ஆனால் ராஜுடன் ஒரு பெண் வந்திருப்பதை பார்த்ததும் என் மகிழ்ச்சி சாம்பலாக மாறியது. ராஜ் அந்த பெண்ணை எனக்கு அறிமுகப்படுத்தி, இவர்தான் டாக்டர் பிரியா, இவர் என்னுடன் வேலை செய்கிறார் என்றான். பிரியா மிகவும் அழகாகவும் நவீனமாகவும் மாடர்ன் இருந்தாள். ராஜுடன் பிரியாவை பார்த்தது எனக்கு சற்றும் பிடிக்கவில்லை. பிரியா ராஜை என்னிடமிருந்து பிரிக்க வந்திருப்பது போல எனக்கு தோன்றியது. நான் பிரியா மீது பொறாமை கொள்ளத் தொடங்கினேன். அவர்களை ஒன்றாக பார்க்கும்போது இந்த உலகத்தையே தீயிட்டு கொளுத்திவிடலாம் போல எனக்கு தோன்றியது. இப்போது பிரியா வீட்டிற்கு வரும்போதெல்லாம் நான் என்னை அறைக்குள் பூட்டிக் கொண்டேன். ராஜ் என்னை அழைத்தாலும் நான் ஏதாவது ஒரு சாக்குப்போக்கு சொல்லி தவிர்த்து விடுவேன். பிரியா தினமும் மாலையில் எங்கள் வீட்டிற்கு வரத் தொடங்கினாள். ராஜும் அவளுடன் மிகவும் மகிழ்ச்சியாக காணப்பட்டான். அன்று இரவு எனக்கு கடுமையான காய்ச்சல் இருந்தது. ராஜ் மீண்டும் பிரியாவை தன்னுடன் வீட்டிற்கு அழைத்து வந்திருந்தான். பிரியாவை பார்த்ததும் எனக்கு கோபம் வந்தது. நான் எதையும் யோசிக்காமல் ராஜ் முன்னிலையிலேயே பிரியாவிடம் சொன்னேன். டாக்டர் பிரியா, உங்களுக்கு என்று சொந்த வீடு இல்லையா? ஏன் தினமும் மாலையில் அடுத்தவர் வீட்டிற்கு வருகிறீர்கள்? மேலும் நீங்கள் ராஜிடமிருந்து தூரமாக இருங்கள். ஏனென்றால் ராஜ் என் கணவர். என் இந்த வார்த்தைகளைக் கேட்டு பிரியாவும் ராஜும் அதிர்ச்சியடைந்தனர். ராஜ் என் இந்த மோசமான நடத்தைக்காக என்னை முதன்முறையாக கடிந்து கொண்டான். ராதா, என்ன இவ்வளவு திமிர் உனக்கு? பிரியாவிடம் மன்னிப்பு கேள் என்றான் ராஜ். ராஜ் என்னை இதற்கு முன்பு ஒருபோதும் திட்டியதில்லை. ஆனால் பிரியாவிற்காக அவன் என்னை திட்டினான். நான் அழுது கொண்டே ராஜை பார்த்தேன். பிரியாவிடம் மன்னிப்பு கேட்காமலேயே அங்கிருந்து ஓடிவிட்டேன். நான் என்ன செய்கிறேன் என்று எனக்கே தெரியவில்லை. பிரியா சென்ற பிறகு ராஜ் நீண்ட நேரம் கழித்து அறைக்குள் வந்தான். ராஜின் கையில் ஒரு காகிதம் இருந்தது. அந்த காகிதத்தை பார்த்ததும் எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. நான் என் கண்ணீரை துடைத்துக்கொண்டு ராஜ் அருகில் சென்றேன். ராஜின் முகபாவனையை பார்க்கும்போது அவன் மிகுந்த கோபத்தில் இருப்பது போலவும் தன் கோபத்தை என் மீது காட்ட வந்திருப்பது போலவும் தோன்றியது. ராஜை அப்படி பார்த்ததும் நான் பயந்தேன். ராஜ் இன்று என்னை அவன் வாழ்க்கையிலிருந்து எப்போதும் போல நீக்கிவிடுவான் என்று தோன்றியது. அவன் எனக்கு விவாகரத்து கொடுத்து விடுவான் என்று என் இதயம் உள்ளுக்குள் நடுங்கியது. எனக்கு அழுகை முட்டிக்கொண்டு வந்தது. ராஜ் தன் கையில் இருந்த அந்த காகிதத் துண்டை என்னை நோக்கி நீட்டினான். அப்போது என் மீது என்ன பேரழிவு ஏற்பட்டது என்பது எனக்கு மட்டும்தான் தெரியும். ராஜ் மிகவும் குளிர்ந்த குரலில் என்னிடம் சொன்னான், ராதா, இந்த தாளில் கையெழுத்திடு. ராஜின் இந்த வார்த்தையை கேட்டதும் நான் என் கண்ணீரை துடைத்துக்கொண்டு அவனை கட்டியணைத்துக் கொண்டேன். ராஜ் தன் இடத்தில் அப்படியே திகைத்து நின்றான். நான் அழுது கொண்டே ராஜிடம் சொன்னேன், அம்மாவிற்கு கொடுத்த அந்த வாக்குறுதி என்ன ஆச்சு? நீங்கள் மிகவும் சுயநலவாதியாக மாறிவிட்டீர்கள் என்று நான் அறியாமையால் அன்று பேசிய விஷயத்தை குறிப்பிட்டு கூறினேன். ராஜ் தன் 2 கைகளாலும் என்னை அரவணைத்துக் கொண்டு கேட்டான், நான் என்ன சுயநலம் காட்டினேன் என்று உன்னால் சொல்ல முடியுமா? அப்போது நான் சொன்னேன், அன்று இரவு நான் சும்மாதான் விவாகரத்து பற்றி பேசினேன். ஏனென்றால் எனக்கு உங்கள் மீதும் அம்மா மீதும் அதிக கோபம் இருந்தது. ஆனால் இப்போது எனக்கு உங்களை விட்டு பிரிய மனமில்லை. இந்த வீட்டை விட்டு எங்கும் செல்ல மாட்டேன். நீங்கள் நினைத்தால் பிரியாவை 2வது திருமணம் செய்து கொள்ளுங்கள். ஆனால் நான் உங்கள் வாழ்க்கையிலிருந்து போக மாட்டேன். எனக்கு விவாகரத்து வேண்டாம். இதைக் கேட்ட ராஜ் என்னை அவனிடமிருந்து விலக்கிவிட்டுச் சொன்னான், உன் பேச்சை கேட்டு நான் உனக்கு விவாகரத்து கொடுத்து விடுவேன் என்று உன்னிடம் யார் சொன்னது? நீ 1000 முறை விவாகரத்து கேட்டாலும் நான் உனக்கு கொடுக்க மாட்டேன். ஏனென்றால் நான் உன்னை மிகவும் காதலிக்கிறேன். இப்போது இல்லை, சிறுவயதிலிருந்தே. அம்மா எனக்கு சிறுவயதிலேயே நம் உறவின் உண்மையை சொல்லிவிட்டார். மேலும் இந்த காகிதங்கள் விவாகரத்து பத்திரம் இல்லை, இந்த வீட்டின் பத்திரங்கள். இந்த வீட்டை உன் பெயரில் மாற்ற விரும்புகிறேன். நான் எப்போதும் உன்னை என் சிறந்த தோழியாகவே நினைத்திருக்கிறேன் என்றான் ராஜ். ராஜின் வார்த்தைகளைக் கேட்டு மகிழ்ச்சியடைவதற்கு பதிலாக நான் மீண்டும் கோபமடைந்து கேட்டேன், அப்படியானால் உங்களுக்கும் பிரியாவிற்கும் என்ன சம்பந்தம்? அவள் ஏன் தினமும் நம் வீட்டிற்கு வருகிறாள்? என் இந்த கேள்வியைக் கேட்டு ராஜ் நீண்ட நேரம் சிரித்துக்கொண்டே இருந்தான். அவனுடைய அந்த சிரிப்பு எனக்கு எரிச்சலூட்டியது. என் கோபத்தை பார்த்த ராஜ் சொன்னான், கோபப்படாதே என் அன்பு மனைவியே. ராதா, பிரியா உன்னுடைய சக்களத்தி வைஃப் இல்லை. பிரியாவிற்கு ஏற்கனவே திருமணமாகிவிட்டது. அவள் வேலை விஷயமாகத்தான் நம் வீட்டிற்கு வந்தாள். அவளை வீட்டிற்கு அழைத்து வந்ததற்குக் காரணம் உனக்குள் பொறாமையை தூண்டுவதற்காக மட்டும்தான். ராஜின் இந்த வார்த்தையைக் கேட்டு நான் அவன் மீது மேலும் ஊடல் கொண்டேன், நொந்து கொண்டேன்.
ராஜ் என்னை ஒரு அடம் பிடிக்கும் குழந்தையை சமாதானப்படுத்துவது போல சமாதானப்படுத்தினான். ராஜின் அனைத்து வார்த்தைகளையும் கேட்ட பிறகு என் மனதிற்குள் ஒரு அமைதி ஏற்பட்டது. ராஜ் சிறுவயதிலிருந்தே எனக்குரியவனாகத்தான் இருந்திருக்கிறான். பிறகு ஏன் நான் அவனை விட்டு விலகி கடவுளின் இந்த முடிவை மாற்ற வேண்டும்? வாழ்க்கையில் 3 ஆண்டுகள் கடந்துவிட்டன. என் மற்றும் ராஜின் வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. எங்களுக்கு ஒரு மகன் பிறந்தான். அவன் எங்கள் வாழ்க்கையை மேலும் அழகாக்கினான். இப்போது எங்கள் குடும்பம் முழுமையடைந்துள்ளது. நான் என் குடும்பத்துடன் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். நண்பர்களே, எங்கள் இருவரின் திருமண முடிவு சரியா அல்லது தவறா? உங்கள் கருத்தை காமெண்ட் பாக்ஸ் நிச்சயம் தெரியப்படுத்துங்கள். உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.